எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வெஜ் பர்கர் தான் நம்ம செஞ்சு பார்க்க போறோம். நான் வந்து ஹெல்த்தியா நான் செய்யறதுக்காக ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கு பாதியும் எடுத்திருக்கேன். மரவள்ளி கிழங்கு கட் பண்ணா இந்த மாதிரி வெள்ளையா இந்த மாதிரி நல்லா ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். உள்ள கருப்பா இருந்துச்சு அப்படின்னா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ரெண்டையும் எடுத்து நம்ம வேக வச்சு ஒரு 2-3 விசில் வச்சிருங்க. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் அதிகமா, கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் பர்கர் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. மரவள்ளி கிழங்கு நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். ஸோ இதெல்லாம் தோல் உரிச்சாச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் அரைக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். கையால் மேஷ் பண்ணோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு வந்து கொஞ்சம் மாவாட்டும் நல்லா வந்து அரைப்படாது, மேஷ் பண்ண முடியாது. மிக்சியில் போட்டோம் அப்படின்னா அரைக்க மாவா வரும். ஆனால் பல்ஸ் மோடில் அரைச்சாலே போதும். அதிகமாக சுத்த விட்டிங்கன்னா மிக்சி வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால ஒரு 2-3 தடவை விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு 2-3 தடவை விட்டு அரைச்சிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடணும். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வேக வைக்கும் போது அது கட் பண்ணால் உள்ள பிளாக்காக இருந்தால் கண்டிப்பாக சமைக்காதீங்க, அது கெட்டு போச்சு, சாப்பிடவே கூடாது. கிழங்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். மாவு பாருங்கள் எப்படி நல்ல ஒரு மாவாட்டம் இருக்குது. அதாவது நம்ம உளுந்து மாவு அரைச்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி திக்காக இருக்கும். அரைக்கே வந்து திக்காகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அரைக்க திக்காக வரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமாக நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு இது போட்டாலே போதும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது நல்லா காரமாக கடிபடும். அதனால 1 போதும் அப்படின்னு போட்டிருக்கேன். இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது, காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். இதோட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஜீரணமாகும். இதோட சீரகத்தூளும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்கள் உப்பு போதுமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நான் புழுங்கல் அரிசி மாவு எடுத்திருக்கேன் உருண்டை உருட்டுறதுக்காக. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நான் வந்து அரைச்சி இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த மாவு வந்து சமையலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் இருக்குது வீட்டில் யாருக்கும், அதுனா ரைஸ் ஆகிடும். அதனால நான் புழுங்கல் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சோள மாவு கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய உருண்டையாக நான் உருட்டி வச்சுருக்கேன். இது அப்படியே இந்த மாவில் அப்படியே இந்த மாதிரி சப்பாத்தி உருண்டை எப்படி மாவில் போட்டு நினச்சி அப்படியே திருப்பி போடுவோம், அந்த மாதிரி இதை வந்து மாவில் அப்படியே பரட்டி போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாதிரியே வந்து நம்ம கையால் தட்டி நம்ம போடணும். அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல நான் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சூடாயிட்ருக்கு பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு கையிலேயே இந்த மாதிரி டக்குன்னு போட்டு நான் எடுத்துருவேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 2 நாள்லாம் வச்சுட்டுனா சாப்பிடக்கூடாது. அன்னைக்கே பண்ணிவிட்டு அப்போவே சாப்பிடணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம உருட்டி நம்ம தட்டி போட்டு நம்ம எடுக்க வரும். இல்லைன்னா எடுக்க வராது. 2-3 நாள்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் 2-3 நாள் வச்சு சாப்பிடாதீங்க. இன்றைக்கி சமைச்சிங்க அப்படின்னா இன்றைக்கே சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். அதுதான் நல்லது. இப்போ நான் வந்து 2-3 உருண்டை இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். ஒன்று நான் போட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். அடுப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமாக தான் வைக்கணும், சிம்மில் வைக்கக்கூடாது. இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது அப்படியே லூஸாகிடும். அப்படியே வேகிறேன்ட்டு லூஸாகவே ஆகி அப்படியே எடுக்க வராது. ஸோ அடுப்பை வந்து மீடியமாக வைக்கணும். மீடியமாக வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். அடியில் ரோஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். ரோஸ்ட் ஆனிச்சுன்னா டக்குன்னு நம்ம திருப்பி போட்டுடலாம்.
ஸோ கொஞ்சம் மீடியமாக வேக விட்டு நம்ம திருப்பி போடுவோம். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. எண்ணெய் இவ்வளோதான் ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை. தோசை ஊற்றுறதுக்கு நம்ம எப்படி மேலே எண்ணெய் ஊற்றுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீடியமாக வேக வச்சிடலாம். 2 கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக எடுக்க வரும். இது கிழங்கு, இது வந்து நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனால் போதும். ஏன்னா நம்ம வேக வச்ச கிழங்கு தான் நம்ம சமைக்கிறோம். அதையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி இதை சாப்பிடும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் ஒரு அடை சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அதை ஆற விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த கிழங்கு தானே கொஞ்சம் சூடாக இருக்கும், வாயில் சுற்றும். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப அருமையாக நம்ம தயார் பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிக்குது, ஈஸியாக செரிமானம் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. காலையில் வந்து கொஞ்சம் லைட்டான உணவாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வெஜிடேரியனில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி வெந்திருக்கணும். உள்ளே உங்களுக்கு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் சமைச்சாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிழங்கு உருகி போன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். அது ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் பப்ஸ் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு பார்த்து சமைச்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. அடுத்த வாரம் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.